புதுக்கோட்டையில் அனுமதிக்கும் அளவை தாண்டி டன் கணக்கில் குவாரியில் மண் எடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து சமூக ஆர்வலருடன் நமது செய்தியாளர் இளவரசன் நடத்தும் கலந்துரையாடலை நேரலையில் பார்க்கலாம். வணக்கம் இளவரசன், தொடர்ந்து இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பாக வருணியா, தமிழகத்தில் நாளுக்கு நாள் கனிம வள கொள்ளை அதிகரித்து வருகிறது. பல்வேறு பகுதிகளிலும் இதற்காக போராடும் சமூக ஆர்வலர்கள் தாக்கப்படுகிறார்கள். அதனுடைய உச்சகட்டமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று ஒரு சமூக ஆர்வலர் திட்டமிட்டு அவர் சாலை விபத்தில் இறந்ததாக திட்டமிட்டு ஒரு கொலை நடந்துள்ளது. பல்வேறு தரப்பினரும் இதுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் பல்வேறு சமூக ஆர்வலரும் இதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து வரும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் நூற்றுக்கணக்கான கல்குவாரிகள் செயல்பட்டு வருகிறது. இதில் ஒரு சில குவாரிகள் மட்டுமே அனுமதி பெற்று நடைபெறுவதாகவும், ஆனால் அளவுக்கு அதிகமாக அங்கிருந்து மண் அள்ளப்படுவதாகவும் கூறப்படும் நிலையில் இது குறித்து முறையான ஆதாரத்துடன் கடந்த ஜனவரி 10ஆம் தேதி ஒரு சமூக ஆர்வலர் ஜெகப்பள்ளி என்பவர் இங்க புதுக்கோட்டை கோட்டாட்சியரிடம் புகார் அளித்தார். அந்த புகாருக்கு நடவடிக்கை இல்லை. ஆனால் அவர் உயிர் தான் போய்விட்டது. அதாவது ஜனவரி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் பள்ளிவாசலிருந்து வெளியே வரும் நிலையில் விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தார். தற்போது இது குறித்து பேசுவதற்காக புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பலர் நம்முடன் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். ஐயா வணக்கம். இப்ப இவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. ஒரு ஜனநாயக முறையில் ஒரு உரிமையை தட்டி கேட்ட அவர் இன்னைக்கு இல்ல. இதுக்கு தொடர்ந்து அவர் புகார் ஆதாரம் அளித்தாலும் இப்ப அவர் இல்ல. இது விபத்தா என்ன? அவங்க இதே சமூக ஆர்வலர் தொடர்ந்து இந்த உயிரிழப்பு ஏற்படுறது என்ன காரணம் நீங்க சொல்ல வரீங்க? முதல்ல ஜஹபர் அலி குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க இந்த கனிம வள கொள்ளை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1990களுக்கு பிறகு உலகமய கொள்கை அமலாக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னாலே இந்தியா முழுக்க, குறிப்பாக தமிழ்நாட்டிலே கனிம வள கொள்ளை என்பது அது மணல் கொள்ளையாக இருக்கட்டும் அல்லது மலை கொள்ளையாக இருக்கட்டும், தண்ணீர் கொள்ளையாக இருக்கட்டும், நிறைய கனிம வளங்கள், இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. இதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் குறிப்பாக புதுக்கோட்டையில் குவாரி என்பது, மலையடி என்பது முக்கியமான தொழில். இந்த தொழிலே சட்டத்திற்கு புறம்பாக அரசுக்கு வரி ஏய்ப்பு செய்து அதுக்கு அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானத்தை எல்லாம் கெடுத்து சட்டத்திற்கு புறம்பாக நூற்றுக்கணக்கான அளவிலே மலையடிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன, கல்குவாரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 55 குவாரிகளுக்கு மட்டும்தான் ஏடி மைன்ஸ் மூலமாக அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மற்றபடி கிட்டத்தட்ட இதை விட 2 மடங்கு அதிகமாக சட்டத்திற்கு புறம்பாக முறைகேடாக குவாரி என்பது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது, கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வருமானம் என்பது பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இவ்வளவு தெரிந்ததுக்கு பின்னாலும் கூட அரசு தரப்பிலே இதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சி என்பது போதுமான அளவிற்கு இல்லை. அது ஏதோ கண்துடைப்பாக சில நடவடிக்கைகள் எடுக்கின்றார்களே ஒழிய உண்மையிலேயே இந்த மாதிரியான கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை. அதன் காரணமாகத்தான் திருமயத்திலே ஜஹபர் அலி போன்றவர்கள் இந்த பிரச்சனையை அம்பலப்படுத்தக்கூடிய விதத்திலே அரசு தரப்பிற்கு புகார் கொடுக்கின்றார்கள். தொடர்ச்சியாக ஜஹபர் அலி இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். நீதிமன்றத்திற்கு சென்றார். நீதிமன்றத்துக்கு சென்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குவாரிகளை மூடுவதற்கு அவர் காரணமாக இருந்தார். இதனால் கல்குவாரியை நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு ஜஹபர் அலி மீது ஒரு கடும் கோபம் இருந்தது. நாங்கள் ஏற்கனவே பல முறை இந்த கருத்து கேட்பு கூட்டங்களை சமூக ஆர்வலர்கள், கம்யூனிஸ்டுகள் எல்லோரும் சேர்ந்து அதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம். சமூக கருத்து கேட்பு கூட்டத்தையே நிறுத்தி இருக்கின்றோம். அந்த அளவிற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே கல்குவாரியிலே முறைகேடுகளும் மோசடிகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதை யாரெல்லாம் எதிர்க்கின்றார்களோ ஒன்று அவர்களை விலை பேசி மடக்கின்றார்கள், அல்லது அவர்களுக்கு மிரட்டல் விடுக்கின்றார்கள். உயிருக்கே பணம் வைத்துதான் ஜஹபர் அலி போன்றவர்கள் அல்லது எங்களை போன்றவர்கள் எல்லாம் அரசுக்கு, மக்களுக்கு இந்த பிரச்சனையை கவனத்துக்கு கொண்டு வருகின்றார்கள், அம்பலப்படுத்துகின்றார்கள். இந்த வேலையில ஈடுபட்டதன் காரணமாகவே ஜஹபர் அலி திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. அவர் குறிப்பாக எப்பொழுது அவர் மனு கொடுத்தாரோ, புகார் கொடுத்த உடனேயே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருந்து அந்த சம்பந்தப்பட்ட கல்குவாரியை மூடி குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று ஜஹபர் அலி உயிரோடு இருந்திருப்பார். இவர் இப்பொழுது இந்த உயிரிழப்புக்கு காரணமே யார் என்று கேட்டால் மாவட்ட நிர்வாகம் தான், காவல்துறை தான் காரணம் என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றோம். ஏனென்றால்
இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர் தொடர்ந்து புகார் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். கோட்டாட்சியரிடம், வட்டாட்சியரிடம், மாவட்ட ஆட்சியரிடம், ஏடி மைன்ஸிடம் இப்படி தொடர்ச்சியாக புகார் கொடுக்கின்றார். கொலை மிரட்டல் வருகின்றது என்று காவல்துறையிடம் புகார் கொடுக்கின்றார். எந்த புகாருக்கும் நடவடிக்கை இல்லை. இப்பொழுது அவருடைய உயிர் பறிபோனதற்கு பின்னாலே, அவர் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னாலே, கடுமையான எதிர்ப்புகள் வந்ததற்கு பின்னாலே, சமூக வலைத்தளங்களிலே இது கொலைதான் என்று அம்பலப்பட்டு போனதற்கு பின்னாலே தான் நடவடிக்கை என்பது வருகின்றது. கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த கைது நடவடிக்கையும் கூட போதுமான அளவுக்கு இருக்கின்றதா? முழுமையாக குற்றவாளிகள் எல்லோரும் கைது செய்யப்பட்டு விட்டார்களா என்று கேட்டால் 2 முக்கியமான குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் RR என்று சொல்கின்றார்கள். அந்த RR 2 பேரையும் கைது செய்ய வேண்டும். ராமையா, இன்னொருவர் ராசு, இந்த 2 பேரையும் கைது செய்ய வேண்டும். இந்த 2 பேர் மீதும் பல வழக்குகள் இருக்கின்றன. அந்த வழக்குகள் பின்னணியை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் படுபயங்கரமாக இருக்கின்றது. அப்ப இப்படி பல வழக்குகள் அவங்க மீது இருக்கும் பொழுது அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்வதற்கான போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றது, முகாந்திரங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும், குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், வட்ட கண்காணிப்பு குழு, மாவட்ட கண்காணிப்பு குழு என்று அரசாங்கம் நியமித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் குவாரிகளை கண்காணிப்பதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்து இருக்கின்றார்கள். இந்த வட்ட கண்காணிப்பு குழுவிற்கு தலைவர் யார், அத்தாரிட்டி யார் என்று கேட்டால் தாசில்தார், வட்டாட்சியர் தான் அதற்கு பொறுப்பு. வட்டாட்சியர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த வட்ட கண்காணிப்பு குழு என்ன செய்தது? இதுவரையிலே மாவட்ட நிர்வாகத்திற்கு, ஏடி மைன்ஸுக்கு அது புகார் அளித்திருக்கின்றதா? இன்னும் சட்டத்துக்கு புறம்பாக முறைகேடாக கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், கல்குவாரி நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை. எனவே அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர் புகார் கொடுத்தும், ஜகுபரவலி புகார் கொடுத்ததற்கு பின்னாலும் அந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல், விசாரணை செய்யாமல் இருந்த அரசு அதிகாரிகள் மேலிருந்து கீழ் வரை அனைவர் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தூத்துக்குடியிலே கொலை செய்யப்பட்ட ஒரு VOவிற்காக நிச்சயமாக அவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தார்கள் அரசாங்கத்திலிருந்து. அதே போன்று கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிதான் ஜகுபரலி செத்திருக்கின்றார், கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த கொலைக்கு இழப்பீடாக அந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும். தொடர்ந்து இதுபோன்று நடக்காமல் இருப்பதற்கு ஆளுகின்ற திமுக அரசாங்கம் உறுதியளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கண்டிப்பா, அதாவது தொடர் கொள்ளை தான் நடந்து கொண்டிருக்கணும் இவங்க கோரிக்கனால இறுதியா ஒரு சமூக ஆர்வலர் இருப்பான், அவரோட கேட்பான். அதாவது மனு கொடுத்து 7 நாட்கள்ல இந்த கொலை நடந்திருக்கு. திட்டமிட்டு கொலைன்னு தான் எல்லாருமே குற்றம் சாட்டுறாங்க. நீங்க என்ன பாக்குறீங்க? இந்த சமூக ஆர்வலர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அச்சுறுத்தலா இருக்கிற இந்த நிலையில மீதி இருக்கிற சமூக ஆர்வலர் எப்படி பாக்குறீங்க? இதை கனிம வள கொள்ளைக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு புதுக்கோட்டையில் இயங்கி வருகிறது. அதுல அண்ணன் ஜகுபரவலி கடந்த 3 ஆண்டுகளா இதுக்காக போராடிக்கிட்டு இருந்தாரு. பல்வேறு கட்ட போராட்டங்கள், மனு கொடுக்கறது, கோட்டாட்சியர், வட்டாட்சியர், கலெக்டர் சந்திச்சு மனு கொடுக்கறது, இது தொடர்ச்சியா இருந்தாரு. இறுதியா மதுரை உயர்நீதிமன்றத்துக்கும் போய் சில தடைகளையும் வாங்கினாரு. இதுல கோபமடைந்த இந்த கல்குவாரி உரிமையாளர்கள் தொடர்ச்சியா இவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையும் மீறி இவர் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு நம்ம ஆதரவா தான் இருந்தோம், எல்லாருமே ஆதரவா இருந்தோம். இருந்தாலும் இந்த படுகொலையானது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று திட்டமிட்டு தொடர்ச்சியாக அவர் கண்காணிக்கப்பட்டு, திட்டமிட்டு அவர் மசூதியிலிருந்து வெளியில வரும்போது சரியா வண்டி ஏற்றி கொலை செய்யப்பட்டார். இது அந்த கொலை கொலைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பார்த்த சாட்சிகள் எல்லாம் காவல்துறையிட்ட சொல்லி, காவல்துறை அந்த வழக்கை விபத்தா மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது கடைசியா அது கொலை வழக்கா மாற்றப்பட்டு இன்னைக்கு முக்கிய குற்றவாளிகள்ல 4 பேர் கைது செய்யப்பட்டதாக சொல்றாங்க. அதுல 2 பேர் தலைமறைவாயிட்டாங்க. இந்த கொலைக்கு காரணமானது முக்கியமா அவங்க 4 பேர் மட்டும் இல்ல, அதுக்கு மறைமுகமா அதிகாரிகளும் இதுக்கு துணை நின்றிருக்காங்க. அந்த அதிகாரிகளும் கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டும். இந்த கொலையை சிறப்பு புலனாய்வு குழு கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு 11 பேருண்ட குழு இதை விசாரிச்சு இது உரிய நீதி கிடைக்கணும்னு காலையில மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சு நாங்க மனு கொடுத்திருக்கோம். 2வதா இவங்களை உடனடியா குண்டர் சட்டத்தில் அடைக்கணும். 3வதா அண்ணனுடைய குடும்பத்துக்கு அந்த மரிய பிரான்சிஸ் அந்த VO கொடுத்த மாதிரி 1 கோடி ரூபாய் கண்டிப்பா இழப்பீடு அரசு கொடுக்கணும், அரசு வேலையும் கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதை உடனடியா இதை விசாரிச்சு, தீவிர விசாரிச்சு இவருக்கு உரிய நீதி கிடைக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. வர்ணியா, இவர்கள் கூறியது போல தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சமூக ஆர்வலர்களுக்கு தற்பொழுது பாதுகாப்பில்லை. குறிப்பாக சென்னையினுடைய தலைநகரமாக இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. அதே போல மருத்துவர்கள் மருத்துவமனையில் பணியாற்ற பாதுகாப்பில்லை. அரசு ஊழியர்கள் அரசு வேலையை செய்வதற்கு பாதுகாப்பில்லை. வகுப்பறையில் ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதற்கு பாதுகாப்பில்லை. இப்படி பல்வேறு பகுதிகளிலும் இந்த கடந்த 3 ஆண்டுகளாக பாதுகாப்பில்லாக மக்கள் மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்கும் நிலையில் புதுக்கோட்டையில் 100கணக்கான கல்குவாரிகள் பல ஆயிரம் கோடி அரசு
அரசுக்கு வரும் வருவாயை வந்து மறைத்து ஒரு சில தனிநபர்களுக்கு செல்கிறது. இதனால் வந்து மக்களுக்கான அடிப்படை வசதிகள் மக்களுக்கு சேர வேண்டிய வரிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த நிலையில வந்து இந்த சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து விபத்து இல்ல, கொலை. அந்த கொலையில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்திற்கு 1 கோடி நிவாரணம் வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இது சிபிஐ விசாரணை வேண்டும். அவர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இது போன்ற தொடர் கொலைகள் வந்து தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. வர்ணியா. இளவரசன் கள விவரங்களை நேரலையில் வழங்கியதற்கு நன்றி.